பிக் பேஷ் லீகோட 25th மேட்ச் பெர்த் ஸ்காச்சஸ் அண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு இடையில பெர்த் ஸ்டேடியம் பெர்த்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பேட்பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட்பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பெர்த் பிச்சு பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் விக்கெட். பேசர்ஸுக்கு பேஸ் அண்ட் பவுன்ஸ் கிடைக்கும். பேட்டர்ஸுக்கும் நல்ல சப்போர்ட் இருக்கும். பேக் ஃபுட்டில் ஆடுற பிளேயர்ஸ் இங்கே நல்லா ஆட சான்ஸ் இருக்குது. இந்த சீசனில் 2 மேட்ச் இங்கே நடந்தது. ஒரு மேட்ச்சில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் ஒரு மேட்ச்சில் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருந்தாங்க. பெர்த் ஸ்காச்சஸ் இந்த சீசனில் இங்கே ஆடின 2 மேட்ச்லையும் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்லையும் 24 விக்கெட்ஸ் விழுந்தது. அதில் 21 விக்கெட்ஸை பேசர்ஸ் மட்டுமே எடுத்திருக்காங்க. ஓவராலாக இங்கே 32 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 16 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 16 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக இங்கே 164 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 213 பெர்த் ஸ்காச்சஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக பெர்த் ஸ்காச்சஸ் 79 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 8 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 189 13 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோ 190 4 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ஸ்காச்சஸ் 18 மெம்பர்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஆடின சேம் லோனோட போவாங்கன்னு தோணுது. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 14 மெம்பர்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேவிட் பெய்னி ஸ்குவாடில் ஆட் ஆயிருக்காரு. ஸோ டக்கெட்டை ட்ராப் பண்ணிட்டு பெய்னியை எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. ஸ்ட்ரைக்கர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஹாரி நெல்சன் ரொம்ப டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்ஸ் இருக்கு. கிறிஸ்லின் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 3 மேட்சும் சூப்பராக ஆடி இருந்தாரு. அகேன்ஸ்ட் பெர்த் ஸ்காச்சஸ் 44 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பட் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. GL11 ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஆடம் கோஸ் இந்த சீசனில் கிரேட்டாக இல்லை. பட் நல்ல பிளேயர் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். அகேன்ஸ்ட் ஸ்காச்சஸ் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. மேத்யூ ஷாட் அண்ட் டிஆர்கே ஷாட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மேத்யூ ஷாட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் எகென்ஸ்ட் ஸ்காச்சஸ் கிரேட்டாக இல்லை. ஸ்காச்சஸில் ஹோப்சன், கொனாலி, ஆகர்னு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மேத்யூ ஷாட் பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸோ டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஜாமி ஓர்டன் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பேட்டரும் கூட. தென் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. ஸோ டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணணும். டிஆர்கே ஷாட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. அகேன்ஸ்ட் ஸ்காச்சஸ் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. 39 ஆவரேஜில் ஆடிருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடிருக்காரு. சம்டைம் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஜேம்ஸ் பேஸ்லி 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. பட் எகென்ஸ்ட் ஸ்காச்சஸ் கிரேட்டாக இல்லை. பட் டீசன்ட் பேட்டரும் கூட. ஸோ GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் பெய்னி கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பவுலர். பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத்தில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். வெஸ்டாகர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்கு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பில்லை. எகென்ஸ்ட் ஸ்காச்சஸ் லாஸ்ட் 2 சீசனாக விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. கேமரன் போய்ஸ் லெக் பிரேக் பவுலர். 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. 1 விக்கெட் எடுத்து கொடுக்க சான்ஸ் இருக்கு. பென் மனாண்டி லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸ்காச்சஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச்சில் இங்கே ஒரு 50 அடிச்சிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக டீமில் பிக் பண்ணணும். சாக்ராலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சீசனில் எகென்ஸ்ட் ஹரிகேன்ஸ் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸும் ஒரு மேட்ச் ஆடி அதில் 50 அடிச்சிருக்காரு. லாரி இவான்ஸ் நல்ல பிளேயர். 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. GL11 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோப்சன் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூலையும் சரி எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸும் சரி கிரேட்டாக இல்லை. ஆரோன் கார்டி 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பவுலிங்கில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த வென்யூவில் சூப்பராக ஆடி இருக்காரு. அகேன்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு.
டீமில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். ஆஸ்டன் ஆகர் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 11 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கொர்னாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் பவுலிங் அவ்வளோவா போடுறதில்ல. ரீசன்ட் ஃபார்மும் கிரேட்டாக இல்லை. பட் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். ஜேசன் பஹரன்ராஃப், ரிச்சர்ட்சன் அண்ட் ஆண்ட்ரோ டை 3 பேரையும் மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். இந்த வென்யூவில் 3 பேரும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. டை இந்த வென்யூவில் 26 மேட்ச்சில் 44 விக்கெட் எடுத்திருக்காரு. பஹரன்ராஃப் 24 மேட்ச்சில் 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜாய் ரிச்சர்ட்சன் 20 மேட்ச்சில் 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரிச்சர்ட்சன் எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 8 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 பேரும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பஹரன்ராஃப் அண்ட் ரிச்சர்ட்சன் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாங்க. தென் 3 பேரும் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ 3 பேரையும் மஸ்டாக பிக் பண்ணணும். லான்ஸ் மோரிஸ் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாஸ்ட் 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அதில் விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸ்காச்சர்ஸோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் சூப்பராக இருக்கு. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜோஸ் இங்கிலீஷ், பேட்டர்ஸில் கிறிஸ்லின், சாக்ரவுலி, ஆல்ரவுண்டர்ஸில் மேத்யூ ஷாட், அருண் ஹார்டி, ஜாமி ஓர்டன், தென் டிஆர்கே ஷாட், பவுலர்ஸில் ஜேசன் பஹரன்ராஃப், டேவிட் பெய்னி, ஜாய் ரிச்சர்ட்சன், தென் ஆண்ட்ரோ டை. இதில் சாக்ரவுலிக்கு பதிலாக லான்ஸ் மோரிஸை வேணால் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மேத்யூ ஷாட், அருண் ஹார்டி, ஜாம்பி ஓவர்டன், தென் டிஆர்கே ஷாட் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் லாரி இவான்ஸ் நல்ல பேட்டர். பேஸ்லி டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அதில் விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. கொர்னாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ஜாய் ரிச்சர்ட்சன் எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. லான்ஸ் மோரிஸ் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு லாரி இவான்ஸ், ஜாய் ரிச்சர்ட்சன், தென் லான்ஸ் மோரிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.